ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளே தம் டப்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபுல்லாக வந்து முன்னாடியே கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு போல். பட் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் அ டைம் 2 எபிசோடோட வந்துருச்சு. அண்ட் ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 எபிசோட்ஸ் இதில் இருக்க போகுது. ஸோ அதனால் வீக்லி லைக் எவ்ரி டியூஸ்டே நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்துலாம் அப் டு 8வது எபிசோட் வரைக்கும். ஆக்சுவலி நானே பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா பொறுமையாக பார்த்துக்கலாம் தான் ஒரு ஐடியாவோட இருந்தேன். பட் இப்போ இதுக்கு ஒரு டாக் அண்ட் ஒரு ஹைப் இருக்கே, பயங்கரமாக ஒன்று போயிட்டு இருக்கு. ஜென்ரிக்காக சொல்கிறேன்னா IMDbல 8.5, ராட்டன் டொமேட்டோவில் 93% ஸ்கோரு. அண்ட் என்னோட இன்ஸ்டா சைட்லேருந்து எங்கே போனாலும் இதை வந்து பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெறும் 2 எபிசோட் தான் வந்திருக்கு, அதுக்குள்ளே இதை அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அதனால தான் கொஞ்சம் ரிவ்யூவும் லேட்டாக வருது. ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு மூவியோட குவாலிட்டி அவங்க எப்படிலாம் பண்ணுவாங்கள்ல. அண்ட் மெயினாகவே நான் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லாம் நானும் பெரிய ஃபேன் தான், எல்லாமே பார்த்துருக்கேன். அண்டு பயங்கர ஒரு க்யூரியஸ் ஆனது. ஆல்ரெடி டைம் லைனுன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம தனி வீடியோலாம் நம்ம சேனல் ஆல்ரெடி நான் ஷேரே பண்ணியிருக்கேன் ஏலியன் ரொமுலஸ் ரிலீஸ் ஆகும்போது. பட் இது வந்து வேறு ரேஞ்சில் கிரேட் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி நீங்கள் ஏலியன்ஸ் எந்த ஒரு மூவியே பார்த்ததே கிடையாது ஓகேங்களா, அந்த ஃப்ரான்ச்சைஸ் உள்ளே நீங்கள் போகலான்னா கூட நீங்கள் இந்த சீரீஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியும் அண்ட் ஏலியன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்தானது ப்ளஸ் அது அந்த ஹாரர் அண்ட் த்ரில் எலிமெண்ட் எல்லாத்தையும் இனிஷியலான எபிசோட்லேயே அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 2 எபிசோட்லேயே அப்படி இருக்குது. மீதி எபிசோட் அண்டு கண்டிப்பாக அது கடைசியிலலாம் கிளிஃப் ஹேங்கராக இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் நல்ல விஷயம்னா இப்போ நம்ம தமிழ் டப்டோட தான் ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு டவுட்டே இல்லாமல் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெயினாக நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்துருந்தாலும் எனக்கு இன்னும் ஸ்டோரி வந்து இன்னும் நல்லபடியாக இன்டர்லிங்க் ஆகுது. பட் பர்சனல் என் சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்துருந்தா இன்னும் உங்களுக்கு இது நல்லபடியாக ஹிட் ஆகும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா கூட டேட்டா பார்க்கலாம். ஏன்னா ஸ்டோரி வைஸில் வந்து அவங்க வந்து ஆஸ் ஒரு ஃப்ரெஷ் ஆடியன்ஸையும் உள்ளே கவர் பண்ணணுமேனு சொல்லிட்டு எல்லாத்தையும் இனிஷியலாக நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க. பை த வே இதில் நீங்கள் நம்ம டைம் லைன் பார்த்தீங்கன்னா எர்த் வந்து நம்ம 2120 இயரில் தான் காமிக்க போகிறாங்க. இப்போ நம்ம 2025 தானே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இன்னும் ஒரு எக்ஸாக்ட் 100 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி தான் நம்ம எர்த் இருக்க போதான். அண்ட் அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் நல்லபடியாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலோட எனக்கு ரியாக்ஷன் என்ன இருந்ததுன்னா, அதே கிளாசிக்கலான ஒரு வைபான செக்மெண்ட் வந்து திருப்பியும் இதில் கொண்டு வந்துட்டாங்க. பழைய மூவிஸ் அந்த டைமில் ஒரு டெக்னாலஜியோட கொஞ்சம் ட்ராபேக்ஸ்லாம் இருந்தது. அதனால மதர் எர்த்துன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிப்பாங்க. அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ்லேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் நம்ம டைப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த பிளாக் ஸ்க்ரீனில் வெறும் அந்த க்ரீன் கலரான டெக்ஸ்ட்டோட. ஸோ அதே வைப் திருப்பி இதில் ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. மெயினாக லைக் இந்த உலகத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. ஈவன் தோ நம்ம ரொம்ப மாடர்னைஸ் ஆகிட்டோம், பட் ஸ்டில் அந்த ஒரு டெக்கை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. பட் அது நல்ல விஷயம். ஏன்னா ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி வைஸ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நம்ம ஏலியன் ப்ரோமித்தியஸ் அண்ட் ஏலியன் கோவினன்ட்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு ரோபோட்டான கேரக்டர் லைக் சிந்தட்டிக் ரோபோட்லாம் வந்து காமிச்சிட்டாங்க. பட் இதில் ஒரு நியூவான விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரியல் ஹியூமனை வந்து எப்படி சிந்தட்டிக் ரோபோட்டாக வந்து மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் ஒரு சின்ன பொண்ணோட கேரக்டர் எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த சின்ன பொண்ணு ஒரு அடல்ட்டான வந்து இந்த மாதிரி சிந்தட்டிக் பாடி உள்ள போட்டுருவாங்க. அண்ட் அதான் வந்து நம்ம வெண்டியோட கேரக்டராக மாறிடும். ஸோ இவங்கள வச்சு தான் என்டையர் ஸ்டோரி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். சடனாக ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து நம்ம இடத்துல வந்து கிராஷ் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா சில சாம்பிள்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்க அவுட்டர் ஸ்பேஸ் லைக் சில ஸ்பீஷீஸ் ஆனது. ஸோ பேசிக்லி ஏலியன்ஸ் தான். ஸோ அந்த 5 ஏலியன் ஸ்பீஷீஸ் இப்போது என்னென்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல யாருக்கும் தெரியாது. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வெளியே வந்து லைக் அவங்க அது மேலே ரிசர்ச்சும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு டீம் வந்து டிப்ளாயும் பண்ணுறாங்க அதை எப்படியாச்சும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிலதெல்லாம் எஸ்கேப்பும் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது. ஸோ அப்படி தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே பயங்கர ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து ஒரு மூவியோட குவாலிட்டியை அப்படியே ஒரு சீரியஸ் வெர்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு மூவியாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ஸ்டோரி கான்செப்ட் இருக்குது. பட் அதில் நிறைய லைக் ஸ்டோரி வைஸில் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. அதனால இது வந்து சீரியஸ் வைஸாக வந்து அவங்க கொண்டு போகலான்னு சொல்லி மேபி அப்புறமா டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லது, நம்ம இன்னும் இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் பற்றியோ அண்ட் நம்ம எர்த் நம்ம 2120 டைம் லைனில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்னும் இன்டெப்த்தாக வந்து பார்த்து புரிஞ்சிக்கலாம். பட் அந்த ஹாரர் த்ரில்லான எலிமெண்ட்டை செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே பயங்கர க்யூரியஸ் ஆக்கிடுறாங்க. அண்ட் இப்போதைக்கு லைக் கான்செப்ட் வைஸ்லையும் சரி விஷுவல் வைஸ்லையும் சரி ரொம்ப 18+ வந்து எங்கேயும் காமிக்கல. அதனால இப்போ பார்த்த வரைக்கும் இந்த 2 எபிசோட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கூட நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் சொல்ல முடியாது லேட்டர் ஆன் என்ன விஷயம்னா காமிக்கலாம். அண்டு நான் பர்சனலி பார்த்து வரைக்கும் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18+ விஷுவல்ஸ் எங்கேயோ அவ்வளோவா காமிச்சிருக்க மாட்டாங்க. பட்
லேஸாக ஸ்லைட்டாக அந்த கிளான்ஸ்லாம் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலியோட நீங்கள் இதை வந்து இப்போதைக்கு பார்க்கலாம். பட் லேட்டர் ஆன் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் தனியாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லேயே எடுத்தோன்னு வச்சோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஏலியன்ஸ் தான் சொல்லிட்டு தனியாக ஒரு மூவியெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதோட ப்ரீக்குவலான மூவியை தான் வந்து நம்ம ப்ரொமித்தியஸ் அண்ட் ஏலியன் காவினென்ட்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரொமித்தியஸ், செகண்ட்லி நம்ம ஏலியன் காவினென்ட், தேர்ட் நடக்கிற ஈவென்ட் தான் நம்ம இந்த ஏலியன் எர்த். அதுதான் இந்த இயர் 2120. இதுக்கப்புறமா தான் என்கிட்ட நம்ம ஒரிஜினல் ஏலியன் மூவியோட ஃப்ரான்ச்சைஸே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏலியன் ரோமிலஸ் அண்ட் அப்படியே போயிட்டு இருக்கோம். பட் என்னந்தாலும் நீங்கள் எல்லாம் ப்ரொமித்தியஸ் அண்ட் ஏலியன் கான்வினென்ட் மூவி பார்த்துருந்தாலே நீங்கள் நான் சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் உள்ள இறங்கிடுவீங்க அண்ட் ஏலியன் இயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது அவ்வளோ டாப் நாச் ஆனது. அதில் எப்படி வந்து ஹியூமன்ஸ், சில என்ஜினியர்டான ஹியூமன்ஸ் ஆனோன்னு சொல்லிட்டு ஒரு காட் லெவலான கேரக்டர்ஸ்லாம் காமிப்பாங்க. அப்புறமா சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. லைக் நம்ம எர்த்தில் இருக்க ஹியூமன்ஸே கொண்டு வந்ததே இவங்க தான் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அந்த மூவியை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் மெயினாக ஒரு வில்லன் கேரக்டர் தான் லைக் நம்ம மெயின் ஏலியனு. அது ஒரு கிரியேச்சர் சொல்லலாம், மான்ஸ்டர் சொல்லலாம், இல்லை அதுக்கு இன்னொரு தனி ஸ்பெசிஃபிக்கான நேமே இருக்குது, நம்ம ஜெனோமார்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்பவே ப்ரூட்டலானது. அண்ட் இப்போ அது நம்ம இடத்துல இருக்குது. ஸோ அது இருந்தால் எவ்வளோ ஆபத்துன்னு சொல்லிட்டு மேபி இப்போ உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளான்ஸ் அண்ட் தெரிஞ்சிடும். லைக் அது அவ்வளோ ஆபத்தான ஒரு மிருகம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்போ நம்ம இடத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்பவே பீக்கில் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் தான் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு ஆபத்தை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் மிச்சம் இது இருக்க நிறைய ஸ்பீஷீஸும் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு அது பொறுமையாக இனிமேல் நம்ம அதை பார்த்துடலாம். பை த வே, நான் பர்சனலி 2 எபிசோட்லேயே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்டு இதுக்கே நான் டெஃபினட்டாக ஃபுல் ரேட்டிங்கே தரலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் லைக் உங்களுக்கு பார்த்து எப்படி பிடிச்சிருக்கு, உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ ஃபுல்லாக வரட்டும் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அண்ட் ஃபைனலாக லைக் நம்ம செப்டம்பர் எண்டில் தான் வந்து எல்லாமே முடியுமா. ஸோ அப்போது நான் ஃபைனல் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேரும் பண்ணிடுறேன். அண்ட் பை த வே, தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.